சிம்ம ராசிக்கார அன்பர்களே, சிம்ம ராசிலாம் எப்படியாப்பட்ட ராசின்னு நிறையா பேருக்கு தெரியாது. சிம்ம ராசிலாம் ஒரு எடுத்த விஷயத்தை முடிக்காமல் பின்வாங்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ தவறான செயலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடினமான செயலாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிம்பாங்கள்ல, அதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் எங்களோட தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய போராடி இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த சில வருடங்களாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டவங்களுக்கெல்லாம், அதாவது ஒரு 100% பேருன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற இந்த 95% என்ன சார் ஆனாங்க அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்ததில் இந்த சிம்மராசிக்காரன் மாதிரி யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரன் கூட இருந்தான் அப்படின்னா அங்கே இருக்கிற இடம் வைப்ரேஷனாக இருக்கும், ஒரு சூப்பர் வைப்ரேஷனாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். கூட இருக்கக்கூடிய மற்றொரு நபருக்கும் பவர் தரக்கூடிய அளவுக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவர் இந்த சிம்மராசிக்காரராக தான் இருப்பாங்க. சிம்மராசிக்காரன் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி வருவான், சிம்மராசிக்காரன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வருவான், சிம்மராசிக்காரன் எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னாடி வருவான். ஆனால் இந்த சிம்மராசிக்காரனுக்கு ஒரு கஷ்டம்னு இருந்தபோது ஒருத்தங்க கூட இல்லையே சார். உங்கள் கூட இருந்தவங்களாம் என்ன சார் ஆனால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது தானே சார் தெரிஞ்சுது அவன் யார் என்ன, உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவனோ உங்களுக்கு உதவுனானா உதவலையா, இந்த காலகட்டத்தை தானே சார் இந்த ஒரு 6-7 வருடமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவன் உங்களுக்கு உதவுகிறான், இல்லாத சமயத்திலும் உங்களுக்கு உதவுபவன் யார், இருந்த சமயத்தில் உங்களோடு இருந்தவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மேட்டர் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க, சார் இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் என்னங்கிறீங்க, நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா எங்கே சார் எல்லாம் நல்ல விஷயங்கிறீங்க, ஒன்று கூட நடந்ததே இல்லை, இத்தனை வருஷத்தில் இப்படி எல்லாம் நல்ல விஷயம் நடக்குதுங்கிறாங்க, ஒரு யூடியூபர் கூட இது வரைக்கும் சொன்னதை நிறைவேற்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் தயவுசெய்து யோசிச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு பொது பலன் தான் இப்போ எல்லாருமே யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கோம். பொது பலன் அப்படின்னா இப்போ சிம்மராசியில் எத்தனை பேர் இருப்பாங்க, உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் 2 பேர் இருப்பீங்க. உங்களோட வீதியில் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்துடுவீங்க. உங்களுடைய ஊரில் எடுத்துக்கோங்க, அதுலேயே 1000 பேர் வந்துடுவீங்க. அப்போ 1000 பேருக்கு ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ தமிழ்நாடு எங்கே இருக்குது, இந்தியாவுக்குள்ளே எத்தனை கோடி பேர் இருப்பான் சிம்மராசிக்காரன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையே. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிம்மம் அப்படிங்கிற ராசியில் மட்டும்தான் ஒன்று, மற்றபடி தசாபுத்தி வேறு, உங்களுக்கு லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு, அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகளும் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஜாதகத்தையே சொல்ல முடியும். அதனால தான் உங்களுக்கு தனி புக்கு, உங்களோட கேட்லாக், உங்களுடைய காஷன் புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட கேட்லாக் புக்கு, உங்களுடைய மேனுஃபேக்சரோட புக்கு தான் ஜாதகம். உங்களோட மேனுஃபேக்சர் எப்படி இருக்குது, யாரால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, அதை எப்படி உங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஜாதகத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த புக்கை பார்த்து உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும், மேனுவல் புக்கை பார்த்து தான் உங்களை தெரிஞ்சிக்க முடியும். உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மேனுவல் புக்கை பார்க்க தெரிஞ்ச ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுங்க, அந்த ஜாதகத்தை செக் பண்ணி சொல்லட்டும். இல்லை சார் அது சரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான். நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்ட்ரஸும் ஜோதிடம் பார்க்குறவர் தான். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டு நண்பர்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க முடியும். தெளிவாக சொல்லிட்டோம். ஃபோன் பண்ணால் எடுக்கல, பிஸின்னு வருது, கால் பண்ணால் இப்போ அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்து 2 மணி நேரம் ஆகுது இன்னும் கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் கீழே இருக்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. நம்பர் நான் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன், அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயத்தை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்கள் கோவக்காரர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கார மாதிரி கோவப்படுறவனு யாரும் இல்லை, சிம்ம ராசிக்கார மாதிரி குழந்தை உள்ளமும் யாருக்கும் கிடையாது. சிம்ம ராசிக்காரன் ஒரு உருவத்தில் பெருசாக இருந்தாலும், உருவத்தில் கம்பீரமாக இருந்தாலும், தலை பெருசாக இருக்கும். உங்களுக்கு இன்டிமேஷன், இது ஒரு ராசினா இப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன். சிம்ம ராசிக்காரர் தலை பெருசாக இருக்கும், முடி சுருட்ட முடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புக்கு ஒரு 50% இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய கண் பார்வை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். கோவமாவோ, உருளையாவோ, ஒரு முட்டைக்கண்ணாவோ, இல்லை ஏதோ ஒரு வித்தியாசம் அதில் காட்ட ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மச்சம் இருக்கும். சிம்மராசியில் மச்சத்தோடு பிறந்தவர்களாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆளாக வருவாங்க. வருங்காலத்தெல்லாம் இவங்க மிகப்பெரிய ஒரு விவிஐபியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களாகலாம் உருவாகிறது வாய்ப்புகள் 100% உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கல்வி 99% உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். தொழில் அதுக்கு மேலே பொருந்தும். நீங்கள் வளரவே உங்களோட தொழில் உங்கள் கூடவே வளர்ந்துட்டு வரும். அந்தளவுக்கு உங்களை ஒரு டாப் மோஸ்ட் பர்சனாக தான் உங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பேர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய தொழில் ரீதியான சில விஷயங்களும் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் இறை வழிபாடு முக்கியம். அதுவும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு துன்பங்களே வராது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்.
சந்தோஷம், நிம்மதி மட்டும்தான் இருக்கும். அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரர்களை நோக்கி பலரும் படையெடுத்து அப்படியே வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பரவாயில்லையே, உங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்களேன், அப்படியே உங்களை நட்போட்டாரம் உருவாக ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில். ஏன்னா உங்களோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சிலர் பொறாமைப்படுவது உண்டு. டிஜிட்டல் மீடியாவில் உங்களுடைய பிரதிபலிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மவுஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வரும். ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆவீங்க. கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் நல்ல ஒரு நடிகைகளாக வரக்கூடியதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல பலன்கள் வாங்கக்கூடியதற்கு ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு 8.5 வருடம். அதுக்கப்புறமேட்டு இந்த நிலபலம்லாம் வாங்கி அப்படியே ஜாலியாக செட்டில் ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமே சூரிய புத்தியில் உங்களுக்கு என்ன சூப்பராக இப்போ சுக்கிர புத்தி நிறைய ஒரு சொகுசான லைஃப், நல்ல ஒரு வண்டி வாங்கலாம் வாங்கிட்டு சூரிய புத்தியில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் உங்கள் கூடயே சிலர் வந்து பிரயாணிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு சிலர் தான் உங்களுக்காக பிரயாணிக்கிறீங்க, மற்றவர்கள் எல்லாம் உங்களுடைய பணபலத்திற்காகவும் உங்களுடைய பலத்திற்காகவும் பயணிக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரர்கள் பொறுமையாக நிதானமாக எந்த விஷயத்தை செஞ்சாலும் செய்யுங்க. தயவு செய்து சொல்கிறோம், உங்களுக்கு வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முன் நோட்டம் உண்டு. அது பரவாயில்ல தான், இருந்தாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுருள ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான் எதை எடுத்தாலும் அடம்பிடிச்சு பண்ணுவாங்க, ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய பெற்றோர்களாகட்டும், உங்கள் கூட இருக்கிறவங்களாகட்டும், இவன் எதுக்கூட அப்படி பண்ணுறான், அவன் கூட அப்படி பண்ணுறான் அப்படிம்பாங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்தா பயமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் யாரா அவன் சைக்கோவாடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அவுட்புட் கொண்டு வரும்போது அது என்னமோ சக்ஸஸாக மாறிடுது. அது உங்களுடைய நேரமாக என்னென்னு உங்களுக்கே தெரியல. சார் நான் ஏதோ பண்ணேன் சார், ஆனால் எப்படி தப்பிக்க வச்சிச்சு சார், கடவுள் புண்ணியத்தில் எங்களை காப்பாற்றி விடுது சார், கடவுள் ரொம்ப நன்றி சார், கடவுள் எங்களை நல்லபடியாக இதேமாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டே சரி சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருது. இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு அருமையாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவு பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தசாபுத்தி மாற்றமோ அல்லது உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இது உங்களுக்கு சுக்கிர புத்தி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து உங்களோட தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாமே தவிர ஓரளவுக்கு பரவாயில்லையான காலகட்டமாக தான் இருக்குது. இல்லை சார் அப்படி ஒன்றும் கிடையாது சார், கண்டபடி திட்டுவீங்க கமெண்டில் ஒருத்தர். அதுக்கு நான் தயவு செய்து சொல்கிறேன், நான் முன்னாடியே சொன்னது தான், சிம்ம ராசிக்கு மட்டும் தான் நான் ஜோசியம் சொல்லியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறையாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் லாங்கிடியூடில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜாதகத்தோட நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களோட லோக்கலில் கொடுத்தே செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மட்டும் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்களுடைய ஆக்சிஸ் மாறும்போது உங்களுடைய தசாபுத்திக்கான காலகட்டங்கள் மாறுது. ஒரு ஆக்சிஸ் மாறிச்சு அப்படின்னா கூட கிட்டத்தட்ட அங்கே ஒரு மாதம் 2 மாதம் உங்களோட கால்குலேஷன் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து நல்லது நடந்திருக்கும், அதே ராசிக்காரராக இருப்பீங்க, அதே நட்சத்திரக்காரராக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த நல்லது நடக்கலை. அப்படிங்கும்போது உங்களுடைய தசாபுத்தி வேறையாக இருக்கும், நீங்கள் பிறந்த நேரம் வேறையாக இருக்கும், நீங்கள் பிறந்த ஊர் வேறையாக இருக்கும், இப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர்கள் வேறையாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசி, அதாவது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவரோட ஜாதகம் மட்டுமே அவங்களோட லைஃப்பில் செல்லாதுங்க. அவருடைய ஜாதகம் செல்லும், அவங்களுடைய தாய் தந்தையரோட ஜாதகம் செல்லும், அவங்களோட மனைவியினுடைய ஜாதகம் செல்லும், அவங்களோட குழந்தையினுடைய ஜாதகம் செல்லும், அவரோட சகோதரனுடைய ஜாதகம் செல்லும். இதுதான் வந்து அவங்களோட லைஃப்பை முன்னேற்றி கொண்டுறதுக்கான ஒரு கால்குலேட்டிவ் மேனுவல் புக் அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய பேருக்கு புரியுறதில்ல. அவங்களோட ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு அடிச்சுதுரா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்காங்க. கூட இருக்கிறவனுக்கு ஜாக்பாட் இருக்கணும், அவனுடைய விதிகளும் அவனுடைய சாராம்சமும் அவனுடைய நல்ல நேரமும் நம்மளுக்கு வந்து பயன்படணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியறதில்ல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து ஜோதிடர்கள்ட்ட பார்க்கும்போது அதை சொல்லி நீங்களே கேளுங்க. இல்லை சார் ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க? அப்போ இதில் யாருடைய ஜாதகம் வந்து வலுவான ஜாதகம்? ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒருத்தருக்கு பரவாயில்லையா இருக்குது. அப்போ யார் வந்து செல்லும்? அப்போ அந்த ராசிக்கு எந்த ராசிக்கு முதன்மை இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 12 ராசியில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்களில் எந்த தசாபுத்தியில் எந்த கிரகத்தோடைய அமைப்புகள் மேலே இருக்குது, அதில் எது சரியாக இருக்குது. இதுக்கு தான் 48 நாள் மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்களினுடைய ஆற்றல் பெற்ற நாட்கள் தான் அந்த 48 நாட்கள். அதுபோல் இத்தனையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுடைய ஜாதகத்தை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குது, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆப்டாக பொருந்துமா, இப்போ எப்போயிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தெரிய ஆரம்பிச்சிக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்லையும் நீர் நெருப்பில் பத்திரமா இருக்கணும். நீர் நெருப்பில் பத்திரமா இருக்கணும்னா மற்ற விஷயங்கள்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவுகள் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் கடன் வாங்கி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, லக்ஸூரியனஸ், அதாவது சுக்கிரன் இருக்கார் அப்படின்னாவே வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் வாங்கியாவது செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்கிடுவீங்க. இல்லைனா உங்களோட வண்டிகளோ இல்லை நிறைய வண்டிகள் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அல்லது எலக்ட்ரிக் வண்டி இந்த மாதிரி சில வண்டிகள் வாங்குறதுக்கான காலகட்டம் உண்டு. அதே மாதிரி ஸ்கூட்டர் 2 வீலர் இந்த மாதிரி வாங்குறதுக்கான
இருக்கிறதுக்கான காலகட்டம் உண்டு. வண்டி வாங்கினோம்னா கார் வாங்குவீங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கூட வாங்கலாம், அதெல்லாம் நிறையவே இருக்குது. சொகுசாக இருக்கிறதுக்கான காலகட்டம், சொகுசாக இருப்பீங்க, உங்களோட பேர் வந்து பிரதிபலிக்கும், டிஜிட்டல் மீடியாவில் உங்களோட பேர் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேர்கள் வந்து உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கந்திஷ்டி படுற அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறி வருவீங்க. அந்த கந்திஷ்டியை சமாளிக்கிற அளவுக்கு அப்பப்போ எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறதோ, கோயிலுக்கு கூட்டு போய்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படின்னா கருங்காலி மாலை வாங்கி அணைங்க. கருங்காலி மாலையோ அல்லது கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கருங்காலி மாலை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கந்திஷ்டிகள் வராது. அப்படி வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். குலதெய்வ வழிபாடு தான் கட்டாயம் நீங்கள் பண்ணி ஆகணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க நீங்கள் ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பண்ணுறது தவறுங்க. அப்படி பண்ணலாம், நம்ம சாமி தான் அப்படி நம்மளோட சொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் பௌர்ணமி நாட்களில் அம்மன் தெய்வத்தையும், அமாவாசை நாட்களில் ஆண் தெய்வத்தையும் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அதோடைய விஷயமே வேறு மாதிரி இருக்கும், லெவலே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல வளர்பிறை நாட்களில் போய் உங்களோட குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. ஒரு நாளாவது வருடத்தில் ஒரு நாள் அங்கே போயிருங்க. அங்கே உங்களோட குலதெய்வத்தை உட்காந்து பேசுங்க. கூட்டமாக இருக்கிற அன்றைக்கி தான் போகணும்லாம் அவசியம் இல்லை, கூட்டம் இல்லாத அன்றைக்கி கூட நீங்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. போய் உங்களுடைய குறைகளை சொல்லி பேசுங்க, அழுதுறாதீங்க. குலதெய்வத்தை மட்டும் அழுவே கூடாது, பேசுங்க, சந்தோஷமாக பேசி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை சொல்லி அதை வந்து நிவர்த்தி பெறணும். அப்படின்னா குலதெய்வம் மனமிறங்கி வர வர எல்லா தெய்வங்களும் வழிவிட ஆரம்பிக்கும். எல்லா தெய்வங்களும் வழிவிட ஆரம்பிக்க நமக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும், கல்வியில் முன்னேற்றத்தை கொடுக்கும், செல்வத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வைக்கும். தொழிலில் நல்லா லாபம் வர ஆரம்பிச்சு அப்படின்னா பண வர உண்டாக ஆரம்பிக்கும். பண வர உண்டாச்சு அப்படின்னா கடன் தொலைகள் நீங்கும். கடன் தொலைகள் நீங்கிச்சு அப்படின்னா மனசு வந்து சந்தோஷமாக ஆரம்பிக்கும். மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எந்த செயலை தொட்டாலும் வெற்றி தான். அதே போல் உடல் ஆரோக்கியமாக கடவுள் வந்து நம்மளை வச்சுக்கும், நீண்ட ஆயுளோடையும் நம்மளை வச்சுக்கும். இதுதான் நமக்கு தேவைங்க. இது வந்து கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இறைவனை வணங்கணும். பாசிட்டிவாக வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கான காலகட்டமும் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் இணையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் பிறக்கும். உங்களுக்கான காலகட்டம் ஜாதகம் சொல்லும். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நீங்களாக உங்களோட உடலுக்குள்ளே உருவாக்கிக்கணும். இதுதான் வந்து ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கடவுளுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ஒளிவட்டம் மாதிரி, எல்லா மனுஷனுக்கு முன்னாடி அது இருக்கும். அதுக்கோசரம் தான் பெண்கள் வந்து தலையில் பூ வைப்பாங்க, அந்த ஆறாவை மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக. பல சில ஆண்களும் பூ வச்சுருக்காங்க, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதே மாதிரி இந்த இறைவனை வணங்கும் போது ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். மிகப்பெரிய சந்தோஷமான சில நாட்கள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சில நாட்களில் மிகப்பெரிய சந்தோஷமான பல நாட்கள்லாம் நம்ம காத்துட்ருக்கு. பல சந்தோஷமான நாட்கள் காத்துட்ருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான காலகட்டமாக அமையுது. ஸோ தயவுசெய்து இறை வழிபாடு பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசிக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.